நம் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு தோழர் எஸ். ராமசுவாமி அவர்களின் 4ஆம் ஆண்டு நினைவஞ்சலி தன் இல்லத்தில் இன்று கடைபிடிக்கப்பட்டது. யார் இந்த தோழர் ராமசுவாமி? தங்கவயலின் பிரபல வழக்கறிஞரும் கோலார் மாவட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளருமான தோழர் ஜோதிபாசுவின் தந்தைதான் தோழர் ராமசுவாமி. மாரிக்குப்பம் தென்பகுதியில் தங்க சுரங்க தொழிலாளியாகி பணிபுரிந்து வந்த தெய்வத்திரு சுப்பராயன் சீத்தம்மாள் தம்பதியினருக்கு மூத்த மகனாய் பிறந்து வளர்ந்து இவரும் தங்கச் சுரங்க பணியாற்றினார். தென்பகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் CITU தொழிற்சங்க பேரியக்கத்தின் தூண்களில் ஒருவராக திகழ்ந்தவர். கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டங்களில் உணர்ச்சி மிகுந்த தன் கம்பீர குரலால் பேச்சு திறமையால் மக்களை தட்டி எழுப்பும் சொல்லாற்றல் மிக்கவர். தன் இறுதி நாள் வரை கம்யூனிஸ்ட் கொள்கையில் உறுதியாக இருந்த கொள்கை வீரர். துணிவான பேச்சு, பணிவான நட்பு, இவர்தான் காம்ரேட் ராமசுவாமி. ஓங்குக அவரின் சிந்தனைகள், ஓங்குக அன்னாரின் புகழ். காம்ரேட் ராமசுவாமி அவர்களது 4ஆம் ஆண்டு நினைவஞ்சலி தன் இல்லத்தில் கடைபிடிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு கட்சி மற்றும் சங்கங்களின் தலைவர்கள் பங்கு பெற்று உரையாற்றினார்கள். ஜெர்மானிய புரட்சியாளர் கார்ல் மார்க்ஸ், ரஷ்ய புரட்சியாளர் ராபர்ட் ஏங்கல்ஸ், ஸ்டாலின், லெனின் அவர்களின் சித்தாந்தங்களையும் கோட்பாடுகளையும் உள்வாங்கி த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ, தாஸ் கேபிட்டல், மூலதனம் என்ற புத்தகத்தை முழுமையாக படித்தறிந்து இன்று கோலார் தங்கவயலிலே நாம் இழக்கப் போகின்ற உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட் என்ற அமைப்பின் நிறுவன தலைவரான மற்றும் மூத்த வழக்கறிஞர், CPI கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் கோலார் மாவட்ட பொதுச் செயலாளர் தோழர் ஜோதிபாசு அவர்களின் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்திற்கும் உரிய தங்கவயல் தொழிலாளர்களின் தொழிற்சங்க வரலாற்றை ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கின்றார். மற்றும் KS வாசன் நூலகத்தையும் ஆரம்பித்து இளைய தலைமுறைக்கு விட்டு சென்றிருக்கின்றார். அவர் தொழிற்சங்க வரலாறு என்ற நூலை நான் படிக்கவில்லை, இருந்தாலும் அதிலே என்ன இருக்கிறது என்பதை நான் உணரக்கூடியவனாக இருக்கின்றேன். 1886ஆம் ஆண்டிலிருந்து ஜான் டெய்லர் என்ற நிறுவனம் தங்க சுரங்கத்தை வழிநடத்தி வந்தது. தொழிலாளர்கள் அடிமைப்பட்டிருந்தார்கள். சுரங்க தொழிலாளர்கள் எப்படி கார்மாசம் ஏஞ்சல்ஸ் அவர்களும் உலக தொழிலாளர்களே ஒன்று கொடுங்கள், நாம் இழப்பதற்கு அடிமை சங்கிலியை தவிர வேறு எதுவும் இல்லை, ஆனால் உங்களுக்கு ஒரு ஒளிமையான எதிர்காலம் உண்டு என்று அந்த கோட்பாடுக்கேற்ப எஸ். ராமசாமி அவர்கள் தங்கவயலிலே தொழிற்சங்கத்திலே ஒரு புரட்சியை செய்திருக்கின்றார். குறிப்பாக 1940ஆம் ஆண்டு KS வாசன், நரசிம்மன், கோவிந்தன் அவர்கள் KGF மைன்ஸ் தொழிற்சங்கத்தை ஆரம்பித்தார்கள். 1946 தொழிலாளர்களுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஏற்படுத்த மோதலிலே 6 தொழிலாளிகள் சுடப்பட்டார்கள். அப்படியாக தொழிற்சங்கம் அன்னைக்கு நடந்து வந்துச்சு. 1972 KGF மைன்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அமெரிக்கன் பண்ணி ஒரு உடன்பாடுக்கு வந்து 1972 பாரத் கோல்ட் மைன்ஸ் லிமிடெட் என்று நடத்தி வந்தார்கள். பிற்காலத்திலே எத்தனையோ தொழிற்சங்கங்கள் உருவானது. ஆனால் தோழர் எஸ். ராமசாமி அவர்கள் இந்த வருங்கால சந்ததியினருக்கு கோலார் தங்கவயலிலே எப்படி மேனேஜ்மெண்ட் இருந்தது, தொழிலாளர்களின் பிரச்சனைகள் இருந்தது, அடக்குமுறைகள் இருந்தது, அதையெல்லாம் வரக்கூடிய இளைய தலைமுறைகள் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு கூட அந்த உணர்வு வர வேண்டும்
என்ற எண்ணத்திலே அந்த தொழிற்சங்க வரலாறு புத்தகத்தை அவர் எழுதியிருக்கின்றார். இந்த இடத்துல நான் நின்று பேசுகிறேன்னு சொன்னாக்கா அதுக்கு முழு காரணம் அவருன்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் 1982 கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்னை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பெருமை பெற்றவர் அவர். அன்னைக்கு எத்தனை இளைஞர்களை இந்த இயக்கத்துக்கு கொண்டாந்துறோம், அத்தனை இளைஞர்களும் இன்றைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலும் மற்ற கட்சியிலும், அதாவது வேறு கட்சிக்கு போகாத செங்கோடி கீழே இன்றைக்கும் சுமார் ஒரு 40 ஆண்டு காலத்துக்கு மேலாக இருக்கிறாருன்னு சொன்னால் அவர்களை கொண்டாந்தது மட்டும் இல்லை, அந்த பக்குவப்படுத்திய அரசியல் தெளிவை ஏற்படுத்திய ஒரு பெருமைக்குரியவர். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு செங்கோடி இயக்கத்திற்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னாக்கா இவருடைய இழப்புன்னு நாம் பொதுப்படியாக பேசினா கூட தென்பகுதிக்கு ஒரு பெரிய இழப்பு. ஏன்னு சொன்னால் அருமை தலைவர் ராமசாமி, அருமை தலைவர் மாரி, அதே போல் ராமலிங்கம், தோழர் ராமலிங்கம், இரிச்சப்பண்ண, இவர்களெல்லாம் அங்கே தூண் மாதிரி இருந்து மக்களுடைய பிரச்சனையை முன்னிறுத்து நடத்தினார்கின்றது மாறுபட்ட கருத்தே இல்லை. தாய்மார்களை திரட்டுறது, மற்ற இருக்கக்கூடிய வாலிபர்களை இயக்கத்துக்கு கொண்டாடுறது, அப்படி முழு நேர ஊழியர்களைப் போல தன்னுடைய பங்களிப்பை இந்த இயக்கத்துக்காக இறுதி காலம் வரையில் செலுத்தியவர் மரியாதைக்குரிய தலைவர்கள். அந்த வகையில் பெருவாரியான அந்த வகையில் இவருடைய பங்குன்றது மிக சிறப்பானது. அந்த பகுதியில் எத்தனையோ பல நல்ல காரியங்களை அவர் செஞ்சு, ஏன்னா இப்போ நேரம் டைம் அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவரை பற்றி சொன்னால் சுமார் நான் ஒரு 30 வருஷத்துக்கு மேலே அவரோட இறுதி காலம் வரையில் அவரோட தொடர்போடு இருந்தவன். எங்களை சின்ன வயசில் நாங்கள்லாம் வந்து வால் ரைட்டிங் போயிட்டோம்னா கூட எங்கன்னா நாங்கள் எழுதின்னு இருக்கிறப்போ அந்த கேன்டீனில் இருக்கிறது என்ன இருக்குதோ அந்த நேரத்துக்கு எடுத்துகிட்டு வருவாராங்க. வந்து எங்களுக்கு கொடுத்துட்டு நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்ன இருக்கிறோம் பார்த்துட்டு மறுபடியும் வேலை மேலே இருக்க மாட்டார். எங்களை எங்கே விட்டுருக்காரோ அந்த இடத்துல வந்து பார்த்துன்னு போகிறது. அந்த அளவுக்கு இங்கே பார்த்தோம்னு சொன்னால் கூட ஒரு போராட்டமோ இல்லை தாலுக் கமிட்டியில் எதனா ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னாக்கா அதை கொண்டாந்து மக்கள் மத்தியத்தில் சேர்க்கக்கூடியதோ, அதே போல் போராட்டத்துக்கு இளைஞர்களையும் தாய்மார்களையும் திரட்டக்கூடிய அந்த திறமை இருந்தால் அவர்கிட்ட இருந்தது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. அந்த அளவுக்கு அந்த பகுதியில் இன்றைக்கு தென்பகுதியில் நாம் சொல்லணும்னு சொன்னால் இன்றைக்கி 2 பிளம்பர் இருக்குது, தண்ணி பிரச்சனை இல்லாத ஒரு இடமா இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு அவருடைய பங்கும் ஒரு மகத்தான பங்குன்றது கூட இந்த நேரத்தில் எத்தனையோ மக்கள் பிரச்சனையை அவர் செஞ்சுருக்காரு. அதெல்லாம் இப்போ நம்ம சொல்லு. அந்த வகையில் பார்த்தா இன்றைக்கு மக்கள் பிரச்சனை முன்னெடுத்துன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி ஜோதி அவர் உருவாக்கி இருக்கிறாருன்றது நமக்கெல்லாம் ஒரு பெருமை. நிறைய அரசியல் கட்சி தலைவர்களை பார்த்தோன்னு சொன்னால் தலைவரோடு போடுவார், அந்த வீட்டிலேருந்து வாரிசுங்க வரதில்லை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்களுடைய பிரச்சனையை எடுத்து இன்றைக்கு போராட்ட காலத்தில் நிற்கக்கூடிய அளவுக்கு ஜோதியை உருவாக்கி இருக்கிறார்ன்றது நமக்கெல்லாம் பெருமை. அந்த வகையில் ஜோதியுடைய பணியும் அவர் தந்தையார் பணி போல் அது தொடரணும். அதாவது அவருடைய சேவைன்றது எத்தனையோ இருக்குது, நம்ம சொல்லிருக்கணும்னாக்கா நிறைய சொல்லிருக்கலாம். அந்த வகையில் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கை வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை அமைஞ்சது. அந்த வகையில் அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரத்தை கருதி இதோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மகன் தந்தை காற்று நண்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனக்கு வணக்கம். ஐயா அவர்களுக்கும் எனக்கும் ரொம்ப நீண்ட வருஷம் பழக்கம். அரசியல் ரீதியாக இல்லை, நண்பர்களாக ஒர்க் ஷாப்பில் வேலை செய்யும்போது கூட எல்லாம் பழகமும் போவேன். அந்த அளவுக்கு எங்களோட அரசியல் பேசுவான். ஆனால் இருக்கிறது சொல்கிறேன், நான் நீ என்னை கேட்க வர எந்த கட்சின்னு கேட்க வரணும், எந்த கட்சியும் இல்லை சொல்லி இருக்கணும். எந்த கட்சியும் இல்லை, எந்த மதமும் இல்லை, யாரும் பின்பற்றதில்லை. ஆனால் சொல்லுவார், நீ ஷேட்டர்லேருந்து எப்படின்னு கேட்க வர என்ன. ரொம்ப தைரியசாலி. அந்த வகையில் சமுதாயம் வந்துட்டு குடும்பமாக அரசியலாக தொழிலாக பார்க்க மாட்டார். பொது வாழ்க்கையில் நிறைய பாடுபட்டவர். அந்த வகையில் இவர் வந்து ஒரு முறை ஒர்க் ஷாப்பில் வந்துட்டு வேறு யூனியன்காரர் வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஒரே ஒரு ஆள் நின்றுக்குன்னு ஆள் உள்ளே விட்டுரு ஒரு ஒர்க் ஷாப்பில் எல்லோரும். அந்த அளவுக்கு ஒரு தியாகி, ஒரு தைரியசாலி. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப இவர் மேலே பற்றுள்ளவர். ஆனால் இவர் பிறந்த வருஷம் 1945, ஆனால் வருஷமும் 2025. இந்த பிஜிஎம்எல் 3 வருடங்கள் 25, ஆனால் இவர் இறந்த வருடங்களும் 25. அந்த அளவுக்கு இவர் ஒரு பொருத்தமானவர், பொறுமையானவர். அந்த வகையில் நான் எனக்கு இவர் ஐயா அவர்கிட்ட நான் இப்போ ஒரு 4 பக்கம் இவர் மேலே கவிதை எழுதி கொடுத்துருக்குறேன். ஐயா அவர்களை வந்து அது போடுறோம் ஐயா போடுறான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, அவர் போடுவார். அந்த வகையில்
ஒரே ஒரு 4 வரி தான் அவர் மேலே ரொம்ப விருப்பம். ஒரு விஷயம் சொல்லிடுறாங்க, ஏஎம் கண்ணு ஆடி பிளாக்கில் கண் தெரியாத ஆளே இல்லை கம்யூனிஸ்ட்கார். அதில் இவர் சீனிவாசன், தங்கராஜ் போன்றவங்களாம் உட்காந்துக்கிறாங்க. நான் கவிதை படித்தேன். அந்த கவிதையை படிக்கல ஃபுல்லாக இவர் மேலே பட்சம் ஒன்று ஐயா ஏஞ்சார் மாறி இவர் சீனிவாசன் தங்கராஜ் அவங்க 4 பேரும் பேசும்போது சொன்னாங்க. நான் பெருமையாக சொல்லலை, ஐயா கவிஞர் பொன்ராஜ் அவர்கள் எல்லாம் சொல்லிட்டாரு. நான் என்ன பேசுன்னு கேட்டாங்க. ஐயா கூட சொந்த கொடுத்தா எனக்கு நான் என்ன பேசுறது, அவர் கம்யூனிஸ்டா இல்லை காங்கிரஸா எல்லாம் எந்த கட்சின்னு தெரிஞ்சு ஐயா அப்படி பேசுறாங்க. இன்னொரு பக்கம் எனக்கு வந்து என்னோட சொல்ல நடக்காது சொன்ன விஷயம் சொன்னால் தான் புரியும். எனக்கு வந்து 75 வயசு ஆச்சு. நான் 60 வருஷமாக நான் பொது வச்சிருக்கிறேன். நாடகம் எழுதிக்கிறேன், கவிதை எழுதிக்கிறேன், கதை எழுதிக்கிறேன், பேப்பரில் போட்டிருக்கிறேன். ஐயா போட்டிருக்கிறாரு, கேட்பாரு எத்தனை பேர் பேர் போட்டுக்கிறேன். சில பத்திரிக்கை பெங்களூரில் பத்திரிகையில் பார்த்துட்டு யாரும் கேட்டுக்கிறாங்க. அந்த பத்திரிக்கைக்காரன் ஒருத்தர் சொன்னார் எனக்கு வந்து தினகரன் பேப்பரில் போகும்போது அந்த பத்திரிக்கையில் வந்து இது பொன்ராஜா அவன் கேட்டுக்கிறான். அப்போ என்ன நினைக்கிறான், அவங்களுக்கு அங்கே போராமாயிட்டு நம்ம சாராங்க எனக்கு சொன்னார் வந்து ஒரு ஃபோன் பண்ணி, ஐயா உங்களுடைய இது வாங்கிச்சாங்க அதனால் அது பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த வகையில் ஒரே ஒரு 4 வரி. இந்த வருடம் 2025 ஐயா அவர் பிறந்த வருஷமும் 45 இந்த பிஜிஎம்மிலும் முடிந்து வருடங்கள் 25. ஐயா அவர் இறந்தது வருடமானது 5. ஐயா அவர்கள் எல்லா இடத்திலும் பேசுவார் பணிந்து, நல்லதுக்கு செய்வார் துணிந்து, அவர்கள் பேச்சிலும் பெயரில் இருக்கும் கனி போல் கனிந்து என்று முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.